So guys, welcome back to a new video. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஃபுட் vlogger ஆக போற சீரிஸ் எபிசோட் 1. இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபுட் vlogger ஆக போறோம். பார்க்கலாம் எவ்வளவு நாள்ல வந்து ஃபுட் vlogger ஆகுறோம் அப்படின்ட்டு. இது ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை நாள்ல வந்து ஃபுட் vlogger ஆகுறோம்ன்றத பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு இந்த ஃபுட் vlogger ஆக போறன்ற சீரிஸ் எபிசோட் 1க்கு நான் வந்திருக்க ஸ்பாட் வந்து கண்டார்பேட்ல பிரியாணி பார்ட்டி அப்படின்ற கடைக்காக தான் வந்திருக்கேன். வாங்க அங்க போய் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணுவோம். மேல இருக்க ரைஸ் லேயா இருக்கும், கீழே வந்து பாத்தீங்கன்னா மசாலாவும் இருக்கும். இது ஃபுல்லா ஈவனா நீங்க இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போதுதான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அப்ப வந்து என்னன்னா நான் இது பண்ணி நம்ம ஃபுல்லாவே வந்து கரெக்டா மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது அந்த ரைஸ் எல்லாமே தனித்தனியா வந்து மிக்ஸ் ஆகும். எதுக்கு நம்ம ரிப்பீட் தட்டுறோம்ல அப்படின்னா அப்போ எல்லா ரைஸுமே வந்து ஈவனா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகும் போதுதான் வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட வந்து பிளேவரபிளா இருக்கும். மெயினான விஷயமே அதுதான். சாப்பிட பிளேவரா இருக்கனாலதான் அப்ப அந்த அடிக்கிறதுலயுமே வந்து அந்த இது நம்ம அடிச்சுட்டே இருக்கோம்ல, அதுலதான் உங்களுக்கு அந்த சூடு வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயமும் என்ன சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஓவர் ஹீட்ல சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எந்த டிஷ்ஷுமே அந்த அதோட ஃபுல் டேஸ்ட் நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியாது. டக்கு டக்குன்னு உள்ள போயிடும், ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா சூடா இருக்கும்போது சூடா சாப்பிடுவோம். ஆனா நீங்க அந்த டேஸ்ட் வந்து நீங்க உங்களால ஃபீல் பண்ணவே முடியாது. ஒரு நார்மல் ஹீட்ல இருக்கும்போதுதான் அந்த டேஸ்ட் உங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்பதான் வந்து இது ஃபுல்லா இதுதான் விஷயம் மெயினா. சரி, ரொம்ப பிரியாணி தேங்க்யூ. நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துருச்சு. 150 வந்து அன்லிமிடெட் பிரியாணி கொடுக்குறாங்க. இவங்க இதை பாத்தீங்கன்னா தயிர் பச்சடி இருக்கு, ரைத்தா இருக்கு, எக்கு கொடுக்குறாங்க அண்ட் பிரெட் அல்வா கொடுக்குறாங்க. ஓகேவா, இவங்க கிட்ட வந்து நீங்க வந்து மதியானம் ஒரு 1 o'clock 2 o'clock அந்த டைம்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப சுட நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் வீடியோ எடுத்துக்கிறதுக்கு. அவங்க வந்து பீசஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பீஸ் கொடுக்குறாங்க, ரெண்டு அவங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 2 பீசஸ் வந்து கொடுக்குறாங்க. அவர் சொன்ன மாதிரி வந்து 2 பீஸ் இருக்குதுங்க. இப்போ அவங்க வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பீஸை சாப்பிட்டு பார்ப்போம். பீஸ் எப்படி இருக்கு சிக்கன் பீஸ் பாருங்க, நல்லா எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு இதுவா இருக்கு, ஜூசியா இருக்கு அப்படின்ட்டு. சிக்கன் பீஸ் பாத்தீங்கன்னா வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. ஓகேவா, நான் வந்து பிளைன் பிரியாணி எப்படி இருக்குன்னு ஆர்டர் பண்ண போறோம். பிரியாணி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் ஒரு சின்ன பாட்டுனா நம்ம வந்து சூடா சாப்பிடணும், நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆடி இருக்கு. பட் ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ்ல வந்துட்டு இது வந்து ஒரு டைப் ஆஃப் பிரியாணி சொல்லுவாங்க, லைட் பிரியாணின்ற மாதிரி. அந்த மசாலா எல்லாம் செட்டில்டா இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி திகட்டாம நார்மலா சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி திகட்டி நெஞ்சு கடிச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி ஒரு அன்ஈஸியா இருக்கும். அது மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப வந்து லைட் மசாலா இருக்கு, நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஜூசியா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேவா, இப்போ நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம், ஆக்சுவலி உங்ககிட்ட வந்து பிரிஞ்சால் பயங்கரமா இருக்கு. ஒரு புளிப்பு எல்லாமே கலந்து, இதுவும் அந்த ஒரு மாதிரி காரம்லாம் இல்லாம பிரியாணியோட லைட்டா எல்லாமே செட்டில் ஆகிற மாதிரி, ரொம்ப ஒரு இது இல்லாம மசாலாஸ் இல்லாம எல்லாமே லைட்டா பிரியாணியோட ரொம்ப நல்லா செட் ஆகுது. ஓகேவா, அண்ட் இப்போ பிரெட் அல்வா வந்து பாத்தீங்கன்னா
பிரெட் அல்வா ஓகேதான் சும்மா சொல்லக்கூடாது. பிரெட் அல்வா ஓகே, பிரெட் கொஞ்சம் ஊறி போச்சு. காலையில பண்ண பிரெட் நினைக்கிறோம், கொஞ்சம் பிரெட் அல்வா ஃபால்ட்டா தான் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா பிரெட் அல்வாவை மட்டும் நம்ம ஒமிட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓவரா பாத்தீங்கன்னா இது வந்து மசாலா லைட் மசாலாஸோட அண்ட் அந்த பிரிஞ்சால் கிரேவியோட இது எல்லாமே வச்சு வந்து ரொம்ப ஒரு நல்ல போகிறது இருக்குது. எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஓகேவா, இந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா வந்துட்டு கர்நாடகா மெட்ரோலையும் நீங்க வெளியில வந்தாலே இருக்கு. ஸ்பாட்டோட பேர் மறுபடியும் சொல்றேன், பிரியாணி பாக்கி. ஓகேவா, இந்த ஸ்பாட்டுக்கு பிரியாணி பட்டி, பிரியாணி பட்டி நம்ம மலையாளம் தப்பான வார்த்தை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வாங்கின பேர் காலி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ரவுண்ட் வாங்கியிருக்கோம் கைஸ். செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்க. செகண்ட் ரவுண்ட் எல்லாருமே கம்மியாக கொடுப்பாங்க, ஆனால் இவங்க வந்து செகண்ட் ரவுண்ட்லேயும் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்த அதே குவான்டிட்டி கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ வந்து இதுவுமே வந்து 150 தான். இதே மாதிரி நீங்கள் எத்தனை ரவுண்டு வாங்கினாலும் அவங்க கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து திருப்தியாக அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா, அதான் பிரியாணி பட்டி மாதிரி மலையாளி சேரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இந்த தப்பா சிக்கன் நினைச்சுக்காதீங்க. பிரியாணி பட்டி தான் வந்து கடை பேரா இருக்கு. ஓகேவா, இருங்க ஒரு வாட்டி டவுட் கடைக்காரர்களே கேட்டுருக்கேன். பிரியாணி பாட்டியா பட்டி 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 தானே? ஓகே, அப்போ வந்து பிரியாணி பத்தி தான். நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. மலையாளி சாரா பாத்தீங்கன்னா என்னடா இவன் அசிங்கமாத்துக்காக நாயின் கடைன்னு நினைச்சுக்காதீங்கன்னா நான் ஒரு மலையாளின்றதால எனக்கு தெரியும். ஸோ வந்து பிரியாணி பத்தி தான் வந்து கடை பேரு. நீங்க வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா, இவங்க ஓபன் பண்ணியிருக்காங்க, இவங்களே வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ரெடி பண்ணி எல்லாமே வந்து பண்றாங்க. மேனுஃபேக்சரிங் மாதிரி ஒரு யூனிட் வச்சு தனியா அவங்களே வந்து பண்ணி எல்லாமே வேற எங்கேயும் வந்து எடுத்துட்டு வந்து சேல் பண்ணாம அவங்களே குக் பண்ணி எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றாங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா, இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்ல பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிடுறதுதான் பர்பஸ். ஓகேவா, இதே மாதிரி வேற ஒரு ஸ்பாட்ல வந்து உங்களை மீட் பண்ற மறுபடியும். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பை பாய்.